கடும் பனிப்பொழிவு மற்றும் காற்று மாசுபாடு எதிரொலியால் சென்னையின் காற்றின் தர குறியீடு 39 114 மோசமடைந்து சென்னை வாசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் பின்னணி என்ன பார்க்கலாம் விரிவாக. சென்னையில் கடந்த 24ஆம் தேதி காற்றின் தர குறியீடு 39ஆகவும் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருப்பதாகவும் காற்றில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் PM10 நுண்துகள்கள் மட்டுமே கண்டறியப்பட்டிருப்பதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் வெளியிட்டிருந்தது. இதனிடையேதான் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ரிப்போர்ட். தலைநகர் சென்னையில் கடந்த 10 நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. சென்னை மாநகரில் காற்று மாசும் அதிகரித்து பனியின் ஈரப்பதத்துடன் கலப்பதால் கடற்பகுதிக்கு நகர முடியாத சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக காற்று மாசும் அதிகரித்து காற்றின் தரக்குறியீடு மோசமடைந்து வருகிறது. சென்னையில் கடந்த 3ஆம் தேதி நிலவரப்படி காற்றின் தரக்குறியீடு 114ஆக பதிவாகி மிதமான பாதிப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் காற்றின் PM2.5 நுண்துகள்கள் பெருமளவில் இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல் வெளியிட்டுள்ளது. தற்போது தலைநகர் சென்னையில் அதிகபட்சமாக மணலியில் காற்றின் தரக்குறியீடு 197ஆகவும் அரும்பாக்கத்தில் 158ஆகவும் பெருங்குடியில் 157ஆகவும் வேளச்சேரியில் 144ஆகவும் மோசமடைந்துள்ளது. காற்றின் தரம் 100 முதல் 200க்குள் இருக்கும் போது சிலருக்கு சுவாசிப்பதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது நுரையீரல் பாதிப்பிற்குள்ளானவர்கள், ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இதய நோயாளிகள் உள்ளிட்டோர் காற்று மாசு அதிகரிப்பின் காரணமாக பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.